Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தயிர். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு முன்னாடியே மேக்னேட் ஆக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பார்த்தரலாம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் குருமிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையானதை சேர்த்திக்கணும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனாலும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆனாலும் அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதை பேஸ்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கணும். அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா அதையும் இதோட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது அதையும் இதோட சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் அதையும் இதோட சேர்த்திட்டு சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கு அதையும் இதோட சேர்த்திக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அதுவும் இதோட சேர்த்திக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு. அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற குருமிளகு, சோம்பு, ஜீரக தூளை இதோட சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.